கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்ததாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், அதில் பின்பகுதி. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், அதில் பின்பகுதி. நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. இந்த வார்த்தையில ஒரு தலைப்பு வைத்தால், கர்த்தரை காணும் கண்கள். கர்த்தரை காணும் கண்கள். பிரியமானவர்களே, ஒருவர் ஒரு இறை பணியாளரிடம் வந்து ஆன்மீக உலகில் தற்போதைய நிலைமைகளை சொல்லி சலித்து கொண்டார். நானும் எத்தனையோ தேவ ஊழியர்களை பார்த்து விட்டேன், எத்தனையோ பாஸ்டர்களை பார்த்து விட்டேன், எத்தனையோ உள்நாடு வெளிநாட்டு சுவிசேஷர்களை பார்த்து விட்டேன். ஆனாலும் இயேசுவை நான் யாரிடமும் பார்க்க முடியவில்லை. இயேசு அவர்களோடு இருப்பதற்கான எந்த ஒரு சான்றும் எதையும் பார்க்க முடியவில்லை என்று தன்னுடைய அனுபவத்தை அவர் கூறினார். அதற்கு அந்த இறை பணியாளர், உங்களுக்குள் இயேசுவை நீங்கள் கண்டு அறியாத நிலையில் யாரிடமும் இருந்தால் உங்களுக்கு அடையாளம் தெரியும் என்றார். அவருக்கு அது முகத்தில் ஓங்கி அடித்தது போல் ஆகிவிட்டது. இன்று சிலர் யாரிடம் கர்த்தர் இருக்கிறார், யாரிடம் கர்த்தர் இல்லை என்பதை கண்டறிவதிலேயே தங்கள் காலங்களை கழிக்கிறார்கள். சிலர் எந்த சபையும் சரியில்லை, எந்த பாஸ்டரும் சரியில்லை என்பார்கள். ஆனால் தாங்களாவது சரியாக இருக்கின்றார்களா என்பதை உற்று கவனிப்பதும் இல்லை. கர்த்தரை தங்களுக்குள் கண்டு நிச்சயித்து கொள்ளாத எவராலும் பிறரிடத்தில் தேவனோ தெய்வீகமோ இருப்பதை காண முடியாது. ஆனால் தங்களுக்குள் கர்த்தரை கண்டு களி கூர்ந்தவர்கள் பிறர் தங்களிடம் கர்த்தரை காண வேண்டுமே என்ற தாகத்துடன் செயல்படுவார்களே அன்றி ஒவ்வொருவராக போய் சோதித்து அவரிடம் கர்த்தர் இருக்கிறாரா என்று கண்டறிய காலங்களை செலவு செய்ய மாட்டார்கள். சிலரால் பிறருடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் கர்த்தரும் கர்த்தருக்கேற்ற ஆவிக்குரிய மேன்மைகளும் இருப்பதை அடையாளம் கண்டு கொள்ள முடிவதில்லை. ஏனென்றால் அவ்விதம் அடையாளம் கண்டு கொள்ளத்தக்க ஆவிக்குரிய கண்கள் அவர்களிடம் இல்லை. பரிசேயர்களும் சதுசேயர்களாலும் இயேசுவோடு தேவன் இருந்ததையும் அவரிடம் தெய்வீக மகிமை வெளிப்படுவதையும் கண்டறிய முடியவில்லை. அவரிடம் மகிமையான அற்புதமான பல காரியங்கள் நடைபெற்றிருந்தும் அவரை தேவனிடத்திலிருந்து வந்தவராக அவர்களால் அங்கீகரிக்க முடியவில்லை. ஏனென்றால் தேவனுடைய மகிமையின் சாயல்களையும் தெய்வீகமான வெளிப்பாடுகளையும் இனங்கண்டு கொள்ளத்தக்க விதமான ஆவிக்குரிய கண்கள் அவர்களிடத்தில் இல்லை. ஏனென்றால் தேவன் அவர்களோடு கூட இருக்கவில்லை. இதுதான் உண்மை. அறிவு மிகுந்தவனை உலகம் அங்கீகரிக்கும், அதன்படி வாழ்கின்றவனையோ நிராகரிக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், அறிவு மிகுந்தவனை உலகம் அங்கீகரிக்கும், அதன்படி வாழ்கின்றவனையோ நிராகரிக்கும். எனக்கு அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, இறைவனை நாம் மற்றொருத்துல காண விரும்புகிறோம். ஆனால் அதே வேளையில் நமக்குள் இறைவனை கண்டுகொண்டால் பிறரிடத்தில் காண வேண்டும் என்ற அந்த எண்ணங்கள் வராது, அந்த குறைகள் குற்றங்கள் சொல்ல முடியாது. நான் எனக்குள்ள இறைவனை பார்க்காத பட்சத்துல மற்றவரிடத்துல நான் தேடுவது அது தவறான விஷயம். இந்த உலகத்துல எல்லாருமே பாவிகள் தான். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக தேவனுடைய அழைப்பின்படி தேவ சித்தத்தின்படி கடந்து போகிற தேவ பிள்ளைகள் தான். எல்லாரிடத்திலும் குறைகளும் குற்றங்களும் இருப்பது உண்டு. அதை கவனிக்காதபடிக்கு நம்மை சரி செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் இறைவனை காண வேண்டும், நான் கர்த்தரை காண வேண்டும், நான் இயேசுவை காண வேண்டும். இந்த நிச்சயத்தோடு நமக்குள்ள கண்டு கடந்து போவது நமக்கு மிகுந்த பெரிய ஆசீர்வாதம். நம்மிடத்தில் மற்றவர்கள் காணட்டும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.